வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தை வந்து இன்றைக்கி வந்து சென்சார் தரப்புலேருந்து பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சார் தரப்புலேருந்து பார்த்ததுலேருந்து 5 நிமிஷம் லீக்கான ஸ்க்ரீனை வந்து இப்போ வந்து சோசியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு. இந்த 2 விஷயத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக வந்து நம்ம தளபதி வந்து டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தளபதி ரசிகராக இருந்தால் இந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் படம் வந்து பொங்கல் ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. குறிப்பாக ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் சென்சார் இஷ்யூனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமலே இருந்தது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அங்கங்கே போய் இந்த படத்தை வந்து திருப்பி ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டிலேருந்து அவங்க வந்து அப்ரூவ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் இருக்கிறனால எலெக்ஷன் தரப்புலேருந்து அவங்க வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்து முடிச்சுட்டாங்க. இந்த பார்த்து முடிச்ச தேட்டருக்கான அந்த சீனில் வந்து 5 நிமிஷம் லீக் ஆகிருக்கு. இந்த 5 நிமிஷம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பகன் கேசரியில் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து அந்த ஜெயில் சீக்வன்ஸ் இருக்குமோ அந்த ஜெயில் சீக்வன்ஸை தான் வந்து இப்போ லீக் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெயில் சீக்வன்ஸை நம்ம தளபதி வந்து ஒரு சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரியும், அது சுற்றியில் வந்து டிவிக்கேன்னு வந்து அதில் மென்ஷன் ஆகிற மாதிரியும் டயலாக்கோடு வந்து ஒரு வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருக்கு வந்து எலவேஷனும் வேறு லெவலில் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீனை வந்து யாரும் மேக்ஸிமம் வந்து பகிரிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து என்னதான் அந்த படத்துக்கு ஹைப் ஓவராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்மகிட்ட கொண்டு வரணும்னு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை நம்ம வெளியே வந்து இப்போ அந்த சீனை பார்த்துட்டோன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே கிடைக்காம போயிடும். குறிப்பாக வந்து நம்ம தளபதியோட படத்தில் வந்து லீக்கான சீன்லன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மாஸ்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து இது நடந்திருந்தது. குறிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே படத்தை வந்து நிறைய சீன் வந்து லீக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சென்சார் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணனால வேறு லெவலில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த சீன் வந்து ஒரு வேறு லெவல் பூஸ்பம்ஸாக இருந்தாலும் யாரும் வந்து இதை வந்து பயிராதீங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். குறிப்பாக நம்ம தளபதிக்கு வந்து இந்த பிரச்சனை ஒன்றும் புதுசு இல்லை. குறிப்பாக டிவிகேன்னு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் ஒரு பிரச்சனையாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவர் டிவிகே ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிபிஎஸ்சி அந்த என்கொயரி, அப்புறம் வந்து இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக சென்சார் தரப்புலேருந்து போச்சு. இப்போ வந்து இந்த படம் வந்து தரமாட்டோன்னாங்க, எஸ்ஓபி போட்டாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து அந்த லீக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு தடைக்கற்களையும் மீறி தான் வந்து நம்ம தளபதி வந்து இப்போ வந்து அவரோட கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க ஒன்று பண்ணலையும் அவரோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி வந்து அவரோட கெரியர் வந்து க்ரோ ஆக போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். குறிப்பாக இன்றைக்கி வந்து புதுச்சேரியிலையும் வேறு லெவலில் வந்து போலிங் நடந்திருக்கு. ரெக்கார்ட் பிரேக்கிங்கிற மாதிரி வேறு லெவலில் 88% வந்து இன்றைக்கி வந்து போலாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது தளபதியோட இம்பேக்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துக்கு வந்து எவ்வளோ ஹீரோ வெயிட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி நிறையா வேணுங்கன்னே பண்ணுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.